Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 11th PU Science Botany and Zoology ஒரு சென்டம் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் ஒரு 6 டேஸ்க்கு. ஸோ இந்த ஹாலிடேவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த ஹாலிடேவில் மினிமம் ஒரு 2 to 3 hours நம்ம PU Scienceக்குன்னு ஒதுக்கி படிங்க. காலையில் 1 மணி நேரம் அல்லது ஈவினிங் 1 மணி நேரம் இந்த மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் PU Science ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் PU Science டைப் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PU Scienceக்கு வந்து யாருமே அப்ரூவ் பண்ணுறது மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூ அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புக் பேக் கொஷின் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இதில் நம்ம புக் பேக் தான் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் இங்கே சாப்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏன்னா சாப்டரில் ஒவ்வொரு சாப்டர்லையும் 5 கொஷின் 6 கொஷின் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசன்லேயும் 10வது லெசனில் மட்டும்தான் என்ன இருக்கும், புக் பேக் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, மற்றது எல்லாத்துலேயுமே 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். அதனால் புக் பேக்கை முடிஞ்ச அளவுக்கு படிச்சுருங்க. நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா 100% வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து படிக்கணும். சரிங்களா, கண்டிப்பாக புக் பேக்கை படித்தாலே போதும். நமக்கு வந்து 2 மார்க் ப்ளஸ் வந்து 3 மார்க் 2 இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின். சரிங்களா, கம்பல்சரியில் 2 மார்க்கில் ஒரு கொஷினும் 3 மார்க்கில் ஒரு கொஷினும். சரிங்களா, இது மட்டும்தான் இன்டீரியராக கேட்பாங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸில் 10 5 மார்க்ஸில் 5 வந்து என்னவாக கேட்பாங்க, இன்டீரியர் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மட்டும் இன்டீரியர் கேட்பாங்க. மற்றது எல்லாமே நமக்கு புக் பேக்கிலேருந்து தான் வரும். சரிங்களா, அதனால் இந்த ஒவ்வொரு நாளும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குமோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு டே 1க்கு சாப்டர் 1 and 2 சுவாலஜியில் இது வந்து படிச்சிருங்க. பாட்னி படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு. சரிங்களா, இந்த 3 சாப்டரும் டே 1ல் படிங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்காமல் இருந்தீங்க, இப்போ வந்து 10 14 9 11 13 15 இந்த கொஷினில் எந்த கொஷின் படிக்காமல் இருக்கீங்களோ அதை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. சரிங்களா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுக்குறது. டே 2ல் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 and 4 வந்து சுவாலஜிலையும், பாட்னியில் பார்த்தீங்கன்னா 4 and 5 இதை மட்டும் படிங்க. ஸோ இதில் புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருக்கீங்களோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ 5வது லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி கொஷின் வந்து கண்டிப்பாக உண்டு. 5 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. கலைச்சொல் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பயாலஜி கேட்குறாங்களோ இல்லையோ நமக்கு PU சயின்ஸு கண்டிப்பாக இந்த 5 மார்க்ஸ் உண்டு. அதனால் அந்த 5 மார்க்கை கண்டிப்பாக படித்து வச்சிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபேமிலியும் படிங்க. புக் பேக்கில் என்ன ஃபேமிலி இருக்கோ அதை படிச்சிருங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு படம் வரைஞ்சி இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து டே 3ல் பார்த்தீங்கன்னா 5வது லெசன் 6வது லெசனும் சுவாலஜியில் படிச்சிருங்க. பாட்னியில் 6 7 8 என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இதில் 8வது லெசன் வந்தீங்க அப்படின்னா டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்குது, அதை வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி 6வது லெசன் தாவர செல் விலங்கு செல் இதெல்லாமே படம் என்ன பண்ணுறோம் வரைஞ்சி பார்த்துருங்க. சுவாலஜி பொறுத்த வரைக்கும் 5வது லெசன் இந்த 3 தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினும் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து டே 4. ஸோ டே 4ல் வந்தீங்கன்னா சுவாலஜியில் 7th லெசனும் 8th லெசனும் படிச்சிருங்க. ஸோ பாட்னியில் பொறுத்த வரைக்கும் 9th 10th 11th சரிங்களா, அந்த 3 லெசனை படிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9வது லெசனில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர் தண்டு இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதோட வேறுபாடு கேட்கலாம். சரிங்களா, ஒரு வித்தில் இரு வித்தில் வேறுபாடு கேட்கலாம், உள்ளமைப்பியல் பண்பு கேட்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து டே 5 வந்தீங்க அப்படின்னா 9வது லெசனும் 10வது லெசனும் சரிங்களா சுவாலஜியில் படிச்சிருங்க. பாட்னியில் பார்த்தீங்கன்னா 12 13 சரிங்களா. 13வது லெசனில் சைக்கிள் இதெல்லாமே வரும். சைக்கிள்னால் இது கிளைகாலிசிஸு, கால்வின் சைக்கிளு, கிரப் சைக்கிளு 13 14ல் இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே வரும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து டே 6ல் பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் 11 12 13 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாட்னியில் பார்த்தீங்கன்னா 14 15 கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதில் 12வது லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த 13வது லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவாலஜி படிக்கிறப்ப. ஏன்னா இதுலேருந்தும் ரெண்டுத்துலேருந்துமே என்ன பண்ணுறாங்க 5 மார்க்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. குறிப்பாக 13வது லெசன்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பாட்னியை பொறுத்த வரைக்கும் 14 15 2 5 மார்க்ஸுமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. 10 மார்க் அளவுக்கு கன்ஃபார்மாக என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதனால் இந்த சாப்டர்ஸ் படிக்கிறப்ப மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் படிங்க. இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு படிக்காமல் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இந்த ஹாலிடேவில் யூஸ் பண்ணி படிங்க. இதோட PDF முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நீங்கள் PU சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் PU சயின்ஸ் டைப் பண்ணுறேங்க.
டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.